ஹாய் ஆல், இதில் வந்து கோவக்காய் ஃப்ரை பார்க்கலாம். இதில் பிளேட்டில் வந்து நம்ம மிளகாத்தூள், உப்பு, பெப்பர், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து கரம் மசாலா ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் ஃப்ரைக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான மஞ்சள் தூள், சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். அதுக்கப்புறம் வந்து சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் பெருங்காயம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோவக்காய் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இது உள்ள ஸ்டஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் ஃப்ரையை விட இந்த ஃப்ரை மாதிரி பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிட்ஸும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆக்சுவலி நான் வந்து கிட்ஸ்க்கு வந்து இந்த காம்பினேஷனோட கோவக்காய் ஃப்ரையோட ரசம் சாதமும் 1 pot ரசம் சாதம், அதுக்கப்புறம் எக் பொடி மாசும் இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். அதுதான் நான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருந்தேன். ரசத்துக்கு தேவையான மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் கிரைண்ட் பண்ணி நம்ம வச்சுட்டு 1 potன்றதுனால குக்கரில் பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு வெந்தயம், ஆக்சுவலி நான் வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன் ரசம் சாதத்துக்கு. அதுக்கப்புறம் கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாவும் போடுவேன், பச்சை மிளகாவும் நான் ரசத்துக்கு ஆட் பண்ணுவேன். அப்புறம் பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற கார்லிக், அதுக்கப்புறம் பெப்பர் இதெல்லாம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம எண்ணெயில் போட்டு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிட்டு நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றினோன்னா நல்லாயிருக்கும். அந்த பச்சை வாசம்லாம் போயிடும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிவிட்டு கொதித்த பிறகு ரைஸ் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் பொடி மாஸ் வந்து பண்ணியிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சாப் பண்ண ஆனியன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், எக்குன்றதுனால கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா நல்லா வதங்கின பிறகு நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிடலாம். முட்டையை விட வெங்காயம் நிறைய இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் பொடி மாஸ்க்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதுதான் எங்களோட லஞ்ச். தேங்க்யூ.